சீரியஸ்லி இந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதிக்கு பதிலா கமலஹாசன் இருந்திருந்தாருன்னா வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கும். அவர் இந்த 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 மாதிரி ஒரு விஷயம் சீன் கிரியேட் ஆகிறதுக்கு வந்து ஸ்பேஸே கொடுக்க மாட்டாரு. அப்படி சப்போஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அக்ரஸ் பண்ண விடவே மாட்டாரு. பட் ஆனா இவரு சேதுனை என்ன பண்ணாருன்னா ஒரு வந்து ஒரு மாதிரி பட்டும் படாம தொட்டும் தொடாமன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி விட்டு போயிட்டே இருக்காரு. நீ அர்ஜுன் சாவு என்னென்ன பண்ணுங்க, நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், ஒன்லி கேம் சம்பந்தமா மட்டும் தான் நான் வந்து பேசுவேன், இது பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி ஓஸ்ட் பிடிச்சிருக்கு, அவரோட வே ஓகே. பட் ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கமலஹாசன் ஒரு மாதிரியான பண்ணிருப்பாரு. அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்னாலே அவ்வளவு பீக்கா இருக்கும். இவ்வளவு இப்படிப்பட்ட தரங்கட்ட கண்டஸ்டன்ட் கிடைச்சாங்கன்னா அவர் வச்சு செய்வாரு. பட் ஆனா விஜய் ஏன் இப்படி பண்றீங்கிறது எனக்கு புரியவே இல்லை. நீங்க வந்து கமருதீனை பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்கறீங்க, ஓகே. அப்புறமேட்டு நீங்க துஷாரை போட்டு அந்த அடி அடிச்சீங்க, அவர் வந்து தலைடா சரியா பண்ணலன்னு. ஆனா அதுல 1% கூட நீங்க வந்து விஜய் பாரதி கேட்கவே இல்லையே. அவங்க வந்து எவ்வளவு ரூடா அவ்வளவு ஹவுஸ்மேட்ஸ் அகேன்ஸ்டா அந்த இடத்துல நின்று நான் பண்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க. அரோரா சிங்கரை பத்தி கண்டிப்பா ஊரே பேசிட்டு இருக்கு இது மாதிரி. இப்ப அரோரா சிங்கர் பண்ணத இது ஒரு பையன் பண்ணி தான் சும்மா இருப்போமா? அந்த இடத்துல வந்து நம்ம கண்டக்டா வந்து பேசிருப்போம்ல. இப்ப பையன் பண்ணா தப்பு, பொண்ணு பண்ணா சரியாங்கிறதுலாம் எனக்கு புரியல. விஜய் ஓட்ஸ் இந்த இடத்துல அவரு அவரோட அவரோட பேச்சு என்ன சொல்லுன்னு தெரியல. எல்லாரையும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல இருக்கவங்களை பேச விட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து பாயிண்ட் எடுத்து நீங்க பேசணும். நீங்க பேசுறத நீங்க எதிர்பார்க்கறது ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசணும், நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஆப்போசிட்ல விளையாடணுங்கிறது எனக்கு புரியல. கனி வந்து அந்த டாஸ்க் அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை வந்து கேட்கல அப்படிங்கறது வந்து அந்த பாயிண்ட் அவர் எதிர்பார்க்கிறார். தலை ஆமா சரியா நடந்துக்கல. துஷார் வந்து அவரோட வீட்டு தலை பொறுப்பை வந்து சரியா பண்ணலங்கிறத வந்து இவர் எடுத்து வைக்கிறப்ப அதுக்கான பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த இடத்துல வந்து கனி பாத்தீங்கன்னா வேற ஒரு பாயிண்ட் சொல்லி வேற மாதிரி கொண்டு போனேன்னு அது நீங்க கொண்டு போயிட்டீங்க விடுங்கன்னு சொல்லி அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்க சொல்ல வந்த விஷயத்தை பார்த்து பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. எனக்கு இது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. இந்த சீசன் ஒரு டிசப்பாயிண்டட், ஒரு கண்டென்ட் டிசப்பாயிண்டட்னா உள்ள நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க. இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுமே டிசப்பாயிண்டடா இருக்கு.